என்னங்க இன்னைக்கு ஒரே குஜிலி மஸ்து தான் போலீங்க. இன்னைக்கு எப்படி இருக்குன்னா சட்டப்பேரவையில எப்படி இருக்கும்? ஐயோ, கலைபரமா இருக்கும் போலயே. தலைவர் விஜய் அவர்களோட பிரச்சாரத்தை லைவ்ல எவ்வளவு நேரம் போட்டாலும் சலிக்காம பார்த்துட்டு இருந்தோம். தலைவர் விஜய் அவர்களுடைய பேச்ச அவர் எங்க போய் பேசுறாரோ, அவர் ஆரம்பிக்கிறதுல இருந்து போய் அந்த இடத்துக்கு சேர்ந்து பேசுற வரைக்கும் அதையும் லைவ்ல கண்டினியூஸா பார்ப்போம். இதுதான் முதல் தடவை ஒருத்தர் அரெஸ்ட் ஆகி அவங்க வீட்டுல இருந்து அவரை கூட்டிட்டு போய் அவர் அந்த ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போறோம்னு சொல்லிட்டு நடுவுல இன்னொரு ஸ்டேஷன்ல யூட்டர்ன் அடிச்சு விசாரிச்சுட்டு உள்ள போய் விசாரிச்சு அவரை உள்ள கூட்டிட்டு போய் விசாரிச்சு அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு நைட் ஆன அப்புறம் வெளியே விடுறாங்க. அவரும் உள்ள இவ்வளோ தூரம் என்னென்னமோ பட்டிருக்கிறாரு உள்ள அவஸ்தை. ஆனா வெளியே ஒண்ணுமே தெரியாத மாதிரி, என்ன அடியே பங்கலையே, எனக்கு ஒண்ணுமே அடிப்படலையே, எனக்கு மீசையில மண் ஒட்டவே இல்லையே அப்படிங்கிற மாதிரியே வந்து வீராவேசமா சூடு வச்சுட்டு போயிருக்காரு. பார்ப்போம் எத்தனை நாள் இந்த மீசையில மண் ஒட்டாத கதையை நம்ம பார்ப்போம். வணக்கம், நான் லாவண்யா குஸ்லி ஃபேமிலிக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ வந்து முந்தா நாள் நைட்டு ரெக்கார்ட் பண்ணது. எனக்கு டைம் இல்லாததால காலையில அதை அப்லோட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. பார்த்தா நைட் நான் என்னெல்லாம் மனசுல நினைச்சனோ, என்னெல்லாம் ஆதங்கம் இருந்ததோ அதெல்லாம் முதல்வர் விஜய் அவர்கள் தீர்த்துட்டார். முக்கியமா இதுல வந்து இந்த பத்திரிகையாளர்கள், இந்த ஊடகங்கள், இவங்க வந்து செட் பண்ற ஒரு நெரேட்டிவ் இருக்கு பாருங்க, இன்னமும் அதை விடுறதா இல்லை போல. ஏதோ ஒரு சில ஊடகங்கள் மட்டும்தான் உண்மையா உழைக்குது. நேற்று இவ்வளவு விஷயங்கள் நடந்தது, அதை இங்க யாருமே பெரிதுபடுத்தவே இல்லை. ஆனா நேஷனல் மீடியாஸ் எல்லாம் இதை பத்தி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் பேசுறாங்கன்றதுக்காக அப்புறம் இங்க இருந்து ஏதோ 1-2 மீடியா அப்படி தடவி கொடுத்தாங்க அந்த நியூஸ். அதுவும் எப்படி தடவி கொடுத்தாங்க, இந்த உதயநிதி அவர்களை வந்து அரெஸ்ட் பண்ண போறாங்கன்னும் போது காலையில இருந்து நியூஸ் எப்படி போடுறாங்க அப்படின்னா, ஹெட்லைன்ஸே த்ரிஷாவை அவதூறாக பேசியதால் உதயநிதி கைது, த்ரிஷாவை அவதூறாக பேசியதால் உதயநிதி கைது. ஐயா, முதல்ல என்ன பேசுறோம், என்ன கேப்ஷன் போடுறோம், எதுக்காக போடுறோம் தெரிஞ்சு பண்ணுங்க. இதனாலதான் உங்களுக்கு நியூஸும் கொடுக்கறது இல்ல, முதலமைச்சர் விஜய் அவர்கள் மூஞ்சி கொடுத்து பேசுறதும் கிடையாது. அங்க விஷயம் அது கிடையாது. பெண்களின் மேல் அவதூறு, பெண்களை கொச்சைப்படுத்துவது, அசிங்கப்படுத்துவது, ஒரு தனி மனிதனின் ஒரு ஒழுக்கத்தை கேள்விக்குறியாக்குறது, சமூகத்துல 4 பேர் நிக்கிற இடத்துல கொச்சையா பேசுறது, அருவருக்கத்தக்க விதத்துல பேசுறது, இதுதான் ஆக்சுவலி கேப்ஷனா போடணும். ஆனா இதை தாண்டி அந்த நடிகையின் பெயரை குறிப்பிட்டு பேசுறாங்க. என்ன நெரேட்டிவ் செட் பண்ண ட்ரை பண்றீங்க? முதலமைச்சர் விஜய் அவர்கள் திருப்பியும் சொல்ற, தன்னோட மக்கள் அவதூறா பேசினா சும்மா இருக்க மாட்டார். நான் பழைய வீடியோல எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். சும்மா ஒரு இது பட்டாலே போதும் தீச்சு எடுத்துருவாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தவறுனா அது எதிர்கட்சி தலைவரா இருந்தாலும் அந்த தவறுக்கு என்ன தண்டனையோ அதுதான். தடவி கொடுத்துட்டு சரிப்பா இனிமே பண்ணாத அப்படின்னு சொல்ல முடியாது. இதுக்கு சில பேர் முட்டு கொடுத்தாங்க பாத்தீங்களா. நாளைக்கு சட்டமன்ற பேரவை இருக்கும்போது நீங்க வந்து வான் பண்ணிட்டு விட்டுருக்கலாம். பேசுனது சரின்னு சொல்லல, ஆனா சட்டமன்ற பேரவை இருக்கும்போது அவர் எதிர்கட்சி தலைவரா இருக்கும்போது நீங்க இதை கைது நடவடிக்கை மேற்கொண்டு இருக்க கூடாது. அதுக்கப்புறம் கூட நீங்க என்ன சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணுமோ எடுத்துருக்கலாம். அதாவது சட்டப்பேரவையில முடிஞ்சப்புறம் கைது நடவடிக்கையா என்ன நடவடிக்கைன்றது அதுக்கப்புறம் பாத்துக்கணுமா. இல்ல நான் தெரியாம கேக்குறேன், ஒரு கத்தியால குத்திட்டு நாளைக்கு சட்டப்பேரவை இருக்கு, இதெல்லாம் முடிஞ்சப்புறம் இதை பத்தி கேஸ் விசாரிச்சு போக சொன்னா ஒத்துப்பாங்களா? எல்லாத்துக்குமே அந்த தண்டனை ஆன் த ஸ்பாட் அப்பப்போ கொடுத்தாகணுங்க. அது சின்ன விஷயமா இருந்தாலும் பெரிய விஷயமா இருந்தாலும். இது என்ன சின்ன குற்றம் பெரிய குற்றம்ன்றது? குற்றம்னா குற்றம் தான். எங்க வீட்டு பிள்ளைங்களுக்கோ இல்ல உங்க வீட்டு பிள்ளைங்களுக்கோ நீங்க இதை சொல்லி தருவீங்களா? போயிட்டு பப்ளிக்ல இந்த மாதிரி பேசு, பப்ளிக்ல இந்த மாதிரி நடந்துக்கோ, ஸ்டேஜ் ஏறி இந்த மாதிரி பேசு, எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். எனக்கு பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அந்த ப்ரொட்டஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணவங்க அத்தனை பேர் வீட்லயும் பொம்பளைங்களோ, ஒய்ஃபோ, அம்மாவோ, மகளோ, அக்காவோ, தங்கையோ கூலி குறுகி நின்று இருப்பாங்க. இந்த விஷயத்துக்கு அப்போ இவருக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னு வெளியே சொல்ல மாட்டாங்க. எல்லாம் வந்து இதுக்கு வந்தவங்க தான். இதை தாண்டி அங்க வந்து அப்படியே ஒற்றுமையா இருக்கிறதுக்கெல்லாம் காரணம் கிடையாது. அப்படியே அவர் மேல உயிருருக அந்த பாசம்லாம் கிடையாது. அமல்ராஜ் அவர்கள், அந்த போலீஸ் ஆபீசர் அமல்ராஜ் அவர்களுக்கு மிக பெரிய சல்யூட். ஒருத்தர் நான் அதை திருப்பி ரிப்பீட் மோட் போட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஐயா ஜாலி, கீழே விழுந்துருச்சு, நான் இது மேல குதிக்க போறேன் அப்படின்னு ஷின்சான் பேசுற மாதிரி போயிட்டு அந்த பேரிகேட ஒருத்தர் தள்ளி விடுறாரு, இன்னொருத்தர் போய் பொத்துக்குன்னு அதுல குதிக்கிறாரு. குதிச்சதை பார்த்ததுமே அமல்ராஜ் அவர்களுக்கு வந்த கோவம் இருக்கு பாருங்க. ஒண்ணு வச்சாரு, முதல்ல சவுண்டு கேக்குது, அப்புறம் திணறிட்டாரு. ஒரு நிமிஷம் குழந்தைங்களை முதுகுல அடிச்சா தெரிச்சிடுங்க.
ஆனா அவர் மூஞ்சில காட்டிக்கல அது. அப்படியே ஸ்டன்னா நின்னுட்டு யாரா அடிச்சது நம்மள போலீஸ் ஆபீசர் அப்படின்னுட்டு அப்படியே அவர் போக 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 அந்த கோவத்தை பார்த்துட்டு இந்த மனிதன் அடி வாங்கின மனிதன் அப்படியே பின்வாங்கி ஓடினார். இப்போ இந்த நிமிஷம் அந்த வீடியோ பார்த்த நிமிஷம் எங்க அப்பா எங்க கூட இல்ல நான் வருத்தப்பட்டேன். ஏன்னா எங்க அப்பா இந்த மாதிரியான வீடியோஸ் பார்த்தாருன்னு வச்சுக்கோங்களேன், முக்கியமா போலீஸ் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாம் பார்த்தாருன்னா அப்படியே அவரே இன்னொரு போலீஸ் அப்படியே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. ஏன்னா அவர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் பெட்டர் சர்வீஸ்ல எல்லாம் வேலை பார்த்துட்டு இருந்தாரு ரயில்வேல இருந்த டைம்ல. சாட்டர்டே சண்டே ஆனா அங்க போயிடுவாங்க. சோ போட் போட் இன்னும் நல்லா போட் அப்படின்னு ரன்னிங் கமெண்ட்ரி கொடுத்துட்டு இருந்திருப்பாரு. அவனு போட் இவனு போட் அப்படின்னு பேசியிருப்பாரு. ஏன்னா நான் பார்த்தது இல்லாம என் பொண்ணுக்கு கொண்டு போய் வீடியோ பாருன்னு போட்டு காட்டினேன். ஆனா பாருங்க, இவங்க இன்னைக்கு இவரை ரொம்ப சுதந்திர போராட்ட தியாகி வெறும் இன்வெஸ்டிகேஷனுக்கு தான் கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போய் திருப்பி கூட்டிட்டு வந்து விட போறாங்க. நாங்க நம்ப முடியாது. பின்னாடி வண்டியை எடுத்துட்டு ரேலி மாதிரி போறதும், அவரை அவர் போற இடமெல்லாம் ப்ரொடெஸ்ட் பண்றதும், அவங்க எல்லாம் ப்ரொடெஸ்ட் பண்றது இல்லாம ஒருத்தங்களை போக விட மாட்டேங்கிறாங்க, கேள்வி கேட்கறவங்கள தலையில அடிக்கிறாங்க, வண்டியில போறவரை கடைங்களை மூட சொல்றாங்க. என்ன அராஜகம் பண்ணிட்டு இருக்கீங்க? தெரியுதா எதுக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் இப்படி அடக்குமுறையை கையாளுறாருன்னு? இந்த மாதிரியான ஆளுங்கள் எல்லாம் கஞ்சா செடிக்கு சமம். எப்படி கஞ்சா செடிகளை எடுத்து கொளுத்தி போட்டுருவோமோ அந்த மாதிரி இதுங்களை களை எடுத்துடணும். அதுக்கப்புறம் அதுங்களோட சின்ன எச்சம் கூட இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒருத்தன் செய்யணும் அப்படின்னு அந்த யோசனையே வரக்கூடாது. அதுக்கான விதை தான் இது. இல்ல நான் சொன்னதுதான், நாளைக்கு சட்டப்பேரவையில எப்படி ஃபேஸ் பண்ண போறாரு இந்த உதயநிதி அவர்கள், முதலமைச்சர் விஜய் அவர்களை. என்னப்பா சௌக்கியமா, நல்லா இருந்துச்சா, எப்படி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஃபேஸ் ஆஃப் ஒரு சிங்கமும் ஒரு நரியும் நேருக்கு நேர் பார்க்கும்போது ஈக்குவலாவே இல்லைல்ல. ஆனா என்ன பண்றது, அவ்வளவுதான் அவங்களுக்கு கம்பேரிசன். இந்த சிங்கம் மாதிரி முதலமைச்சர் விஜய் அவர்களை பாரும்போது எப்படி எல்லாம் கேவலமான தந்திரங்கள் செய்யலாம்னு நினைச்சிட்டு இருக்கிற ஒரு நரி தான் இந்த பக்கம் இருக்கிற கூட்டம். இந்த நரி கூட்டத்தை எப்படி கையாளணும்னு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு தெரியும். அடுத்த விஷயம், இது தப்பே இல்லையாமா. யாரு? சத்யராஜ் அவர்களுடைய பொண்ணு சொல்லுது, ஏம்மா தயவு செய்து இதே மாதிரி உதயண்ணா செஞ்சது தப்பே கிடையாதுன்னு ட்வீட் போடுற நீ, உங்க அம்மாவை உதயண்ணா இப்படி பேசியிருந்தா, அம்மா உதயண்ணா உங்களை பேச தப்பு இல்லைம்மா போங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு போவீங்களா? எனக்கு அதுக்கு மட்டும் கொஞ்சம் ஆன்சர் சொல்லுங்க. அடுத்து இந்த சைமன் அவர்கள், அவரை இனிமே நான் சீமான் கூப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டேன். அவர் மத அரசியலை கையில் எடுத்ததால அவருக்கு இனிமே சீமான் என்ற பேர் கிடையாது, அவர் சைமன் தான். இந்த சைமன் அவர்கள் என்ன அவதூறுக்கே நீங்க அரெஸ்ட் பண்ணிடுவீங்களா? எப்படி? ஏன்னா இவங்க எல்லாம் மேடைக்கு மேல இந்த நாம் தமிழர் கட்சின்ற ஒப்புக்குச்சப்பா கட்சி அவதூறை மட்டும்தான் பரப்பிட்டு இருக்காங்க. அந்த பயம் வேலை செய்தாங்க. ஸோ சைமன் அவர்களே அது அவதூறு இல்லை, அசிங்கத்தை பேசினார் அவர் ஸ்டேஜ் மேல. அதனால அந்த ட்ரீட்மெண்ட் கரெக்ட் தான். அவதூறுன்றது என்ன தெரியுமா? நீ என்னடா செய்யாததை செஞ்சதா சொல்றது, செஞ்சதை செய்யலைன்னு சொல்றது, இதெல்லாம் அவதூறு. கொச்சையா பேசுறது உங்களுக்கு அவதூறுக்குள்ள வருமா என்ன? நாங்க படிச்ச தமிழ்ல அப்படி இல்லப்பா. அவதூறு வேற, அசிங்கம் வேற. தெரியலன்னா போய் திருப்பி இன்னொரு தடவை பாடப்புத்தகங்கள் எடுத்து படிங்க. இப்படி ஒருத்தரும் அவங்கவுங்க பயத்தை விதவிதமா வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு நடந்த விஷயத்துல மிகப்பெரிய பாடம் எல்லா கட்சிகளுக்கும். இனிமே ஒரு சின்ன தவறு நடந்தாலும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் சும்மா விடமாட்டாருன்றத ஆக்ஷன்ல காட்டியிருக்காரு. அந்த ஆக்ஷன் பல பேருக்கு வயிற்றுல புளிய கரைச்சிட்டு இருக்கும். இதுக்கு மேல ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது யோசிப்பாங்க பாத்தீங்களா? அது முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு கிடைத்த வெற்றி, இந்த தமிழக மக்களுக்கு கிடைத்த வெற்றி. கொண்டாடுறாங்க தமிழக மக்கள். ஐயா தயவு செய்து உள்ள போடுங்க, அப்படியே விட்டுறாதீங்க, முடிஞ்சா உள்ள அப்படின்னு என்னென்னமோ கமெண்ட்ஸ் போடுறாங்க. ஐயோ என்ன இவ்வளவு கொலவெறியில இருக்காங்க மக்கள்லாம் அப்படின்னு நான் அந்த கமெண்ட்ஸை படிக்கும் போது எனக்கு சிரிப்பா வருது. ஏன்னா என்ன அப்படி பண்ணி வச்சிருக்காங்க இந்த திமுகல இருக்கிறவங்க மக்களை. அவ்வளவு நிஜமாவே அந்த வார்த்தைகள்லாம் நான் வீடியோவில் சொல்ல முடியாது. ஜெயிலுக்குள்ள வச்சு அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஐயோ, நான் என்னை பொறுத்த வரைக்கும் சட்டப்படி நடவடிக்கைன்றது கரெக்ட். அது யாரா இருந்தாலும் சரி, எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அது நாங்க விதிவிலக்கு கிடையாது. எல்லா கட்சிகளுக்கும் சமம், எல்லா நிர்வாகிகளுக்கும் சமம். இது தாவேகா நிர்வாகிகளுக்கும் பொருந்தும். அதையும் நான் இங்க சொல்லிக்கிறேன். தப்பா, அவதூறா, அசிங்கமா பெண்மணிகளை, குழந்தைங்களை எங்கேயுமே தவறான ஒரு கண்ணோட்டமோ தவறான ஒரு பேச்சோ இருந்தா கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கப்படும். என்ன மாதிரியான செயல்பாடு தவறா இருந்தாலும் கண்டிப்பாக செயல்படுவாங்க. கண்டிப்பாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஸ்ட்ராங்கான ஆக்ஷன் எடுத்துருவார். அந்த பயம் மட்டும் இருந்ததுன்னா மக்கள் நல்லா மட்டும் பார்த்து இனிமே இருக்கிறவங்க வேலை செய்வாங்க. அது எந்த கட்சியில இருந்தாலும் சரி. அது வந்துருச்சுன்னா போதுங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாடு எங்கேயோ இருக்குங்க, ஆக ஓகுன்னு. எப்போ நடக்க போதோ, இன்னும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த மாதிரி எத்தனை களை எடுக்கணுமோ தெரியல. மேலும் பேசுவோம். நன்றி, வணக்கம்.